நேத்து ராத்திரி கணபதி அப்படி சொல்லிட்டு போனதுல இருந்து என்னால நிம்மதியா எந்த வேலையும் பார்க்க முடியல. அந்த பிரச்சனை என்னவா இருக்கும்? கணபதி என்கிட்ட சொல்ல தயங்கும் போதே அது கண்டிப்பா பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். ஆனா என்ன பிரச்சனையா இருக்கும்? ச்சே, இதை யோசிக்க யோசிக்க டென்ஷன் தான் அதிகமாயிட்டே போகுது. என்ன ராம், எங்க யார்கிட்டயும் சொல்லாம தனியா வந்து நிக்கிற? அப்படி என்ன ரகசியம்? ஒரு ரகசியமும் இல்ல, நானே டென்ஷனா இருக்கேன். ஏன், என்னாச்சு? என்ன டென்ஷன்? எங்க கிட்ட சொல்றா. எங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னா வேண்டாம். அப்படியெல்லாம் இல்ல சும்மி, உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? அப்ப சொல்லு. அது சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. என் பிரச்சனையை புரிஞ்சுக்காம என்ன கிண்டல் பண்ணுவீங்க. அப்ப கண்டிப்பா கணபதி பிரச்சனை தான். பாத்தீங்களா, நான் இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள பூஜா என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நீ கொஞ்சம் சுமாரு. பாவம் ராம், அவனை கிண்டல் பண்றதே உன் வேலையா போச்சு. நான் எதுவும் சொல்லலப்பா, நீங்களே கேளுங்க. நீ சொல்ல ராம். நேத்து ராத்திரி கணபதி வந்தாரு. கனவுலியா? கனவுல இல்ல, நிஜத்துல. நேத்து ராத்திரி கணபதி என் வீட்டுக்கு வந்தாரு. எப்படி ஆட்டோ படிச்சு வந்தாரா? பூஜா, கொஞ்ச நேரம் நீ சும்மா இருக்க மாட்ட? என்னது, கணபதி பகவான் உன் வீட்டுக்கு வந்தாரா? ஆமா, வந்தவரு என் வாழ்க்கையில இப்ப ரொம்ப கெட்ட நேரம், பெரிய 2 பிரச்சனைய சீக்கிரமா சந்திக்க வேண்டியது இருக்குன்னு சொன்னாரு. 2 பெரிய பிரச்சனையா? ஆமா, ஆனா அது என்னன்னு சொல்லல. அதான் எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. அது ஒருவேளை கனவுல வந்ததா இருக்கும். நீ எதுவும் கவலைப்படாதராம், ஒன்னும் ஆகாது. இல்ல, கணபதி பகவான் சொன்னா அதுல ஏதாவது காரியம் இல்லாம இருக்காது. ராம், இப்பவாது நாங்க சொல்றத கேளு. இதெல்லாம் வெறும் மாய. தேவையில்லாம உன்னை நீயே டென்ஷன் பண்ணிக்காம எங்க கூட கேம்ஸ் விளையாடவா. நான் வரல, நீங்க போங்க. ராம், நீங்க போங்கன்னு சொல்றேன்ல, என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க. சரி வாங்க போலாம். ராம், நீ விளையாட போகலையா? எப்படி கணேஷா விளையாட போக முடியும்? நீங்க தான் என் வாழ்க்கையில 2 பிரச்சனைகளை சந்திக்க போறேன்னு ஒரு குண்டு தூக்கி போட்டுட்டீங்களே. அது வரும்போது பாத்துக்கலாம். வரப்போற பிரச்சனைக்கு இப்பவே துக்கப்பட்டு என்ன பிரயோஜனம் ராம்? அது என்ன பிரச்சனைன்னு சொல்லாம, எப்ப வரும்னு சொல்லாம நீங்க பாட்டு என்ன டென்ஷன் ஆக்கி விட்டுட்டு போயிட்டீங்களே கணேஷா. என்ன பிரச்சனைன்னு இப்போ சொல்ல முடியாது. ஆனா எப்போ நடக்கும்னு வேணும்னா சொல்றேன். முதல் பிரச்சனை நாளைக்கே நடக்கும்.